என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் சிப்பிக்குள் முத்து. தலைப்பு: உன் நாட்கள் பெருகும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நேரடியாக ஆண்டவரே சொல்கிறாருங்க, என்னாலே மட்டும்தான் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நாட்கள் பெருகும் என்பதற்கு அர்த்தம் என்னங்க? மல்டிப்ளை, பெருகிக்கொண்டே போகும். யாராலே பெருகும்? கர்த்தராலே பெருகும். உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். யாரால விருத்தியாகும்? ஆயுசின் வருஷங்கள் கர்த்தராலே விருத்தியாகும். தெளிவாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஒவ்வொரு நாளும் காலையை, விடியலை ஒவ்வொரு மனிதனும் பார்ப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவர் கொடுக்கும் நாள்தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் உயிரோடு எழும்புகிறான். அதுபோல ஒவ்வொரு வருடமும் புது வருடத்தை கண்டு நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறீங்களே, அந்த கிருபை, அந்த இரக்கம் ஆண்டவர் கொடுத்ததுங்க. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கூடி கூடி போவது ஆண்டவருடைய கிருபை தான். இப்போ சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை எவ்வளவு மெய். என்னாலே உன் நாட்கள் பெருகும். இந்த கொரோனா நாட்கள் வந்தது பாருங்களேன், நிறைய அன்பானவர்களை இழந்து போயிட்டோம். ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவராலே உங்கள் நாட்கள் பெருகி இருக்கிறது. ஆண்டவராலே உங்கள் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாயிருக்கிறது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படித்தப்போவே நல்ல ஆயுசோடு தாங்க படைச்சார். ஆதாம் எத்தனை வயசு வரை இருந்தாருன்னு தெரியுமா? ஆதியாகமம் 5:5, ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ஆனால் பாவம் செஞ்ச போது அந்த ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டுருச்சு பாருங்களேன். ஆதியாகமம் 6:3 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பதும் வாழ்வதும், ஒவ்வொரு விடியலையும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வருடங்களையும் தாண்டி வருவதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. மண்ணை பிசைஞ்சு மனிதனை உருவாக்கி, உறுப்புக்களையெல்லாம் உருவாக்கி வைத்து, அந்தந்த உறுப்புகள் அதனதன் இடத்திலே ஆண்டவர் வைத்து, அது மட்டுமல்ல, அவருடைய நாசியின் சுவாசத்தை நமக்கு உசுரா கொடுத்து, உயிர் கொடுத்து, அவர் சாயலை கொடுத்து நம்மளை உருவாக்கின ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எப்போ எடுக்கணும், எப்போ வைக்கணும் என்பது தான். நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்களாகவே இருப்போம். ஆனாலும் இன்னைக்கு செத்துருவனா, நாளைக்கு செத்துருவனா, இல்லை ஒரு தலைவலி வந்தால் அது டியூமரா, வயிற்று வலி வந்தால் யூட்ரஸ் கேன்சரா, இல்லை என்ன வந்தாலும் இப்போ மக்கள் திங்க் பண்ணுறது அந்த கேன்சர், புற்றுநோயா என்று சொல்லி தான். அந்த புற்றுநோயவே ஒருவர் சுகப்படுத்தினார், உங்களுக்கு தெரியுமா? 15 வருடம் ஆயுசு நாட்களை விருத்தியாக்கி கொடுத்தார். யார் தெரியுமா? எசேக்கியாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்லி சொல்கிறாரு, நீ செத்து போவேன்னு சொல்கிறாரு. ஆனால் எசேக்கியா கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு 15 வருடம் கூட்டி கொடுக்கிறார். அப்போ யாருங்க ஆயுசு நாளை கூட்டி கொடுக்க முடியும்? மனுஷன் கூட்டி கொடுக்க முடியுமா? பணம் கூட்டி கொடுக்க முடியுமா? மருத்துவர்கள் கூட்டி கொடுக்க முடியுமா? மருத்துவர்கள் மருந்து கொடுக்கலாம், மருத்துவம் பார்க்கலாம். அதற்காக நீங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்திருக்கிறார். பிணியாளிக்கு வைத்தியன் தேவை, நீங்கள் போகலாம். ஆனால் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும். ஆனால் ஜெயமோ, விடுதலையோ, சுகமோ எங்கிருந்து வரும்? கர்த்தராலே மட்டும்தான் வர முடியும். ஏனென்றால் அவர்தான் உங்களுடைய குயவன், உங்களை வணைந்தவர் அவர்தான், உங்களை உருவாக்கினவர் அவர்தான். அவர்தான் சொல்ல வேண்டும். உங்கள் ஆயுசு நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதுங்க.
யோபு சோதிக்கப்பட்டான் தான். வியாதி தலையிலிருந்து கால் வரை, தோலெல்லாம் அழுகி போனது தான், வெடித்து போனது தான், வாய் கூட துறக்க முடியவில்லை, வாய் கூட பேச முடியாத அளவிற்கு ஒரு நெடுநாள் ஒரு சாலை ஓரத்தில் ஒரு காரை நிறுத்தி வச்சிங்கன்னா எப்படி புழுதி படைந்து அப்படியே அடைப்பற்று போல் அடைப்பற்றி இருக்குமோ அதே போல தலையிலிருந்து கால் வரை அப்படி ஒரு வியாதி தான். செத்து போகிற சூழ்நிலை தான், பிழைக்க முடியாத சூழ்நிலை தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோபு 42:16, இதற்கு பின்பு யோபு, எதற்கு பின்பு? இந்த நோயெல்லாம் வந்து எல்லாம் அழுகி, தோலெல்லாம் அழுகி எல்லாம் செத்து போய் விடுவான் என்கிற முடிவுக்கு வந்து ரோட்டில் கிடந்து பருக்கள் வந்து ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருந்த யோபு, அதற்கு பின்னாடி ஆண்டவர் இரட்டத்தனை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறமா 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய், எப்படி பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தது யாரு? இந்த செத்து போயிடுவான்னு நினச்ச யோபு பூரண வயது கொடுத்தது யாரு? திரும்பி எழும்பி நிற்க வைத்தது யாரு? அந்த நோயெல்லாம் சரியாக்கி நிற்க வைத்தது யாரு? பருக்களையெல்லாம் குணமாக்கியது யாரு? அழுகின தோலை குணப்படுத்தியது யாரு? சொல்லுங்களேன். யாக்கோபு மனைவிகளும் இறந்து போயிட்டாங்கங்க. ஆண்டவர் எவ்வளவு ஆயுசை கொடுத்து அவ்வளவு நாட்கள் தன் யோசேப்பை காணும் வரை வைத்திருந்தாரே. இதுதான் நம்முடைய ஆண்டவருங்க. குழியில் போட்ட யோசேப்பு செத்துல போயிருக்கணும், குழியிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுறாரு. அடிமையாக விற்று போன யோசேப்பு அங்கே பெரிய பழி சுமைத்து நிற்கிறான், பழி சுமத்தப்பட்டு நிற்கிறான். அங்கேயே தலை சிறைச்சேதம் செய்யப்பட்டிருக்கணும், அங்கேயும் ஆண்டவர் பிழைக்க வைக்கிறாரு. ஜெயிலில் போய் கம்பிகளுக்கு பின்னாடி விலங்கு பூட்டப்பட்டு இருக்கிறான், அங்கேயும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருந்தா எந்த கொம்பனாலும் எந்த வியாதியாலும் உங்களை அழிச்சிட முடியாதுங்க. எரேமியாவை சேத்துக்குழியிலலாம் போட்டாங்க, அடித்தாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. என்னங்க செஞ்ச முடிஞ்சது? பகைவனே வந்து திறந்து விடுறான், இஷ்டப்படி எங்கே வேணாலும் போ, கிஃப்ட் கொடுத்து போன்னு சொல்லி அனுப்புகிறான், பணம் கொடுத்து போ, வெகுமதிகளை கொடுத்து போன்னு சொல்கிறான். இப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த வியாதிகளை கண்டோ பலவீனங்களை கண்டோ நான் செத்துருவனா மடிஞ்சிருவனா, மருத்துவர் இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார். மருத்துவரை நம்புகிறீங்க, உங்கள் பெரிய மருத்துவரை நீங்கள் நம்ப மாட்டுறீங்க. அதனால தான் விடுதலை இல்லாமல் இருக்குங்க. ஆயுசை கையிலே வைத்திருப்பவர், பூரண நாட்களை கையிலே வைத்திருப்பவர், நாட்களின் பெருக்கத்தை கையிலே வைத்திருப்பவர். நாட்கள் பெருகும், மல்டிப்ளை பெருகிக்கொண்டே போகும். கர்த்தரை நம்புகிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கேள்விகள் உங்களுக்கு நிறைய வரும். பரிசுத்தவான்களெல்லாம் மரித்து போகிறாங்களே, அப்போ நல்ல நீதிமான்களும் மரித்து போகிறாங்களே, ஏன் ஆண்டவர் உசுர் எடுத்துட்டாரு? ஆண்டவருக்கு தெரியுங்க யாரை எப்படி எந்த சூழ்நிலையில் எடுக்கணும்னு. அவர் ஞானமற்றவர் இல்லைங்க. ஒரு மனிதனை எடுக்கிறன்னா அதுக்கு பின்னாடி அந்த மனிதனுக்குள் ஒரு ரகசியம் இருக்கும். நீங்கள் அடுத்த மனிதர்களை கம்பேர் பண்ணி உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இழந்து போயிடாதீங்க. பாருங்கள், எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு திட்டம் வச்சுருப்பார், ஒவ்வொரு டேட் வச்சுருப்பார், ஒவ்வொரு யோசனை வச்சுருப்பார். ஏற்கனவே சொன்னேன் என்னுடைய சகோதரியின் மரணத்தை குறித்து. நல்ல மனம் வீசும் மலர்கள் அவருடைய பாதத்தை அலங்கரிப்பதற்காக பறித்து எடுக்கப்பட்டு போயிருக்கிறது என்று சொல்லி, எல்லாத்திற்கும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கும் திட்டம் வேறு, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கும் திட்டம் வேறு. நீதிமான்களின் மரம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை அலங்கரிக்க அவங்க போயிருக்கிறாங்க. பாருங்களேன், இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் அவர்தான், நாட்களை பெருக்கமடைய செய்கிறவர் அவர்தான், வருஷங்களை விருத்தியடைய செய்கிறவர் அவர்தான். ஒரு சின்ன சாட்சியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் அதிகம்தான், மன்னித்து கொள்ளவும். கடந்த 5-6 வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு அலர்ஜி இருந்தது. பாருங்களேன், குளூட்டன் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அது தெரிந்தவர்கள், மெடிக்கல் தெரிந்தவங்களுக்கு தெரியும். மைதா கோதுமை எதுவும் சாப்பிட முடியாது. ஒரு கேக்கு, மைதாவில் தான் எல்லா ஸ்வீட்டும் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பூரியிலேருந்து எல்லாமே சப்பாத்தி தான் கோதுமையில் வருது. இப்படி நிறைய எல்லா ஸ்வீட்லேருந்து கேக்கிலேருந்து எனக்கு பிடித்த ஐட்டம்லாம் ஒன்றுமே சாப்பிட முடியாதுங்க. ஈவன் ஒரு உப்மா கூட சாப்பிட முடியாது.
5-6 வருடங்கள் ஒரு எக்கு சாப்பிட முடியாது. எனக்கு அவ்வளோ ஒரு அலர்ஜி. சாப்பிட்டா உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் போயிடுவேன். வாமிட்டிங் வந்துடும், அலர்ஜி ஆயிரும், ஸ்டமக் பெயின் ஆயிரும். 5 வருடங்கள் அப்படி 6 வருடங்கள் ஓடிடுச்சு. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்கள் ஊழியம் செய்கிறேன் ஏசப்பா, எத்தனையோ பேர் எப்படியெல்லாமோ பாவங்கள் செய்துட்டு எவ்வளவோ நல்லா சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாளில் எனக்கு இந்த ரைஸை தவிர எதையாவது சாப்பிட முடியுதா ஆண்டவரே? உங்கள் ஊழியத்தை நான் உண்மையாக செய்கிறேன் ஏசப்பா. எத்தனை பேருக்கு இந்த ஊழியத்தின் மூலம் மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு கூட நீர் உயிர் கொடுத்திருக்கிறீரே. கேன்சர்னு ரிசல்ட் வந்ததை கேன்சரே நீ மாற்றிருக்கிறீங்க. ஆண்டவர் மாற்றிருக்கிறார் இந்த ஊழியத்தின் மூலம். இப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே மூளைச்சாவை கூட உயிர் கொடுத்த ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, இது சுகமளிக்கிற ஒரு ஊழியம். நான் மற்றவங்களுக்கு இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஒரு சுகமளிக்கிறவர்னு பிரசங்கம் பண்ணோம்னா எனக்கு சுகமாகணுமே. ஒரு வைத்தியரை போய் பார்க்குறீங்க, ஒரு கால் மூட்டு வலி வைத்தியத்தை போய் பார்க்குறீங்க, அவரே நொண்டி நொண்டி நடந்துட்டு வந்தால் அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வருமா? வராது. அப்போ என்ன ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கும் ஆண்டவர்னு பிரசங்கம் பண்ணும்போது நானும் சுகவீனமாக இருக்கக்கூடாதே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், கடந்த மாதத்தில், ஆண்டவரே நான் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறேன், பெண்ணை எழும்பி பிரகாசி ஊழியத்தில் நான் சாட்சியாக சொல்லுவேன், இந்த 5 வருட இந்த வியாதியை நீ முறியடிக்க வேண்டும். நான் தைரியமாக இன்னைக்கு மைதாவில் செய்யப்பட்ட பொருளை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டேங்க, ஒன்றுமே செய்யலை. சாயங்காலம் வர வெயிட் பண்ணுறேன். எனக்கு சாப்பிட்ட உடனே கழுத்தை அறுத்தது போல் ஒரு உணர்வு வரும், உடனே வாமிட்டிங் வரும், உடனே சீரியஸ் ஆயிடுவேன். என்னுடைய கணவன் கூட வீட்டில் இல்லை. ஆனாலும் என்னுடைய விசுவாசத்தை பாருங்களேன், விசுவாசத்தோடு சாப்பிட்டேன், ஒன்றும் செய்யலை. மதுரைக்கு வந்தேங்க. மதுரையில் வந்து நான் என்னென்ன சாப்பிடலையோ, கேக்கிலிருந்து முட்டையிலிருந்து எதெல்லாம் 5-6 வருடங்களாக நிறுத்தி வைத்திருந்தேன் எல்லாம் இப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஒன்றுமே செய்யலை, சின்ன சைன் கூட இல்லைங்க. ஆண்டவர் பெரியவரா இல்லையா? உயர்ந்தவரா இல்லையா? அதிசயமானவரா இல்லையா? நீங்கள் சொல்லுங்களேன். நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படிதான் அற்புதம். அவர் வல்லமை உள்ளவர், அவர் உயர்ந்தவர், அவர் ஆயுசு நாட்களை பெருகச் செய்கிறவர், ஆயுசின் வருஷங்களை விருத்தியடைய செய்கிறவர், குணமாக்கும் தெய்வம், சுகமாக்கும் தெய்வம், மரித்தவனை உயிரோடு எழுப்பும் தெய்வம். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா என்றால் இல்லை. இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே இயேசுவே நீர் இவ்வளவு பெரியவரா என்று சொல்லுகிற அத்தனை பேருக்கும் இந்த காரியத்தை, இந்த நன்மையை செய்துதான் ஆவார். உங்களுக்கு சுகத்தை தருவார், ஆசீர்வதிப்பார். ஜெப தேவைகளுக்கு 7339029114. சிப்பிக்குள் முத்து தினமும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஈகிள் ஸ்விங்ஸ் பிரேயர் குரூப் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம், அல்லது ஈகிள் ஸ்விங்ஸ் பிரேயர் குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம்.